ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த மாதிரி பொரிச்ச எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் தாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தோம்னா அதுக்கு ஆஃப் கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ஆஃப் கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க மாவை. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்ட மாவை அந்த எண்ணெயில் ஊற்றிக்கணும். இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா அதில் இருக்கிற வந்து அந்த டர்ட்டியை வந்து எல்லாமே வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அதில் இருக்கிற டர்ட்டியெல்லாம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு எண்ணெய் தனியாக அந்த வேஸ்டேஜ் தனியாக வந்து வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸ்பூனால் எடுக்கணுன்னா வராது. கண்டிப்பாக ஃபில்ட்ரு வச்சு தான் ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து நல்லா ஆற விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணணும். அப்படியே ஃபில்ட்ரு பண்ணோம்னா ஃபில்டர் வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போது ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பியூர் ஆயில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சுத்தமாகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாவ் ஏ நைஸ் டே. பாருங்கள், அதோட வேஸ்டேஜ் எல்லாம் வந்துடுச்சு. எண்ணெய் எவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் ஏ